அப்ப அங்க நாம பார்த்த விஷயம், காதால கேட்ட விஷயம், சின்ன பிள்ளையிலேருந்து தோடர்கள் நிறைஞ்ச எங்களுடைய வீட்டு திண்ணையில பேசப்பட்ட விஷயங்களும், இன்னைக்கும் தகிப்பா 90கள்லயும் இருக்குதே அப்படின்னு அப்ப இருந்த விஷயம். அப்புறம் படிப்படியா நான் படைப்புகள் செய்யும்போது, பார்க்கும்போது, இதெல்லாம் வரும்போது, இதையே நான் படைப்பாக்கும்போது, ஆவணப்படமாக்கும்போது, ஐநா சபைக்கு போகும்போது, அ வீரப்பன் படைப்பு எடுக்கும்போது, தமிழரசன பத்தி இனி எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது, இது எல்லாமே எனக்குள்ள ஒரு பெரிய தகிப்பா மாறுது. அப்ப இதுக்கு நடுப்புற இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமோ, கத்திப்பாரா போல போராட்டமோ, அல்லது எண்ணற்ற நீட்டு, விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள் போராட்டமோங்கிறதெல்லாம் எதுக்காக அவங்க போராடினாங்க? இங்க நடக்கிற அடக்குமுறை, அத்துமீறல், ஒரு இனத்த திட்டமிட்டு ஒழிக்கிறது, மொழிய சிதைக்கிறது, தமிழ்நாட்டினுடைய உரிமைய பறிக்கிறது, தமிழீழத்தில் நடந்தது போலவே இங்க நடக்கிறது. இதெல்லாம் பார்த்து கொந்தளிச்சு தான் போராட்ட களங்களும், அரசியலும். ஆக இதெல்லாமே படிப்படியா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தொடங்குனது. ஆனா அடிப்படையில இந்த மண்ணுக்காக போராடி உயிர் நீத்த அவர்களும், அவர்களோடு நின்ன என்னுடைய தந்தையும், அண்ணன் சின்ன வயசுலயே என் மேல ஏவப்பட்ட அடக்குமுறைகளும் தான் என்ன ஒவ்வொரு கட்டமா இயக்கிட்டு இருக்கு. படைப்பாவும் சரி, களமாவும் சரி.